கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு கொண்டக்கடலையை நல்லா அலசிட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க வேண்டியது தான். ஒன்று ஒன்று அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை வந்து நான் சாம்பாரில் ஆட் பண்ணிடுவேன். இப்போ வந்து கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் இருத்தாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொண்டக்கடலையை தாளிச்சிடலாம்ப்பா. சூப்பரான ஒரு மீல் மேக்கர் கொண்டக்கடலை தான் இன்றைக்கி தாளிக்க போகிறோம். அதாவது தேங்காய்க்கு பதில் நான் வந்து மீல் மேக்கரை ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கர் கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே சேர்த்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிக்கலாம். தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஓட்டிட்டு இதை வச்சுக்கலாம். கொண்டக்கடலையை தாளிச்சிட்டு தேங்காய்க்கு பதில் இதை கொட்டி தான் நம்ம இறக்க போகிறோம். கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் ஒன்று தான் போட்டோம் இல்லையா, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த மீல் மேக்கரு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆன உடனே அது கூட வந்து வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு அது பச்சை வாசனை போனோன்னே இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கொண்டக்கடலை ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாம். எல்லாத்துலேயும்